ஒரு ஒன்றிய அமைச்சராக இருந்த அருண் ஜேட்லி அவர்கள் எங்க படிச்சாரு? டெல்லியில உள்ள சென்ட் சேவியர்ஸ் பள்ளியில படிச்சார். இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் பாம்பேல இருக்கக்கூடிய டான் போஸ்கோ பள்ளியில படிச்சார். ஜேபி நட்டா, யாரு ஜேபி நட்டா? பிஜேபி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற ஜேபி நட்டா அவர்கள் பாட்னால இருக்கக்கூடிய சென்ட் சேவியர் ஸ்கூல்ல படிச்சவர். உங்கால இங்கதான் படிச்சிருக்கான். அது மட்டுமல்ல, ராஜஸ்தானுடைய முதலமைச்சராக விளங்கிய வசுந்தரா ராஜே அவர்கள் கொடைக்கானல்ல இருக்கக்கூடிய நம்ம கிறிஸ்துவ பள்ளியில படிச்சவர். அதே மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய சென்ட் ஸ்டீபன்ஸ் பள்ளியில படிச்சவர். ஸ்மிருதி இரானி, இன்றைக்கு ஒன்றிய அமைச்சராக விளங்கிக் கொண்டிருக்கிற ஸ்மிருதி இரானி அவர்கள் டெல்லியில இருக்கக்கூடிய ஹோலி சைல்ட் ஆக்சிலியம் என்ற பள்ளியில படித்தவர். இவ்வளவு பேரும் படிச்சாங்களே, இவங்க எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்களா? கவர்னர் அவர்களே, வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது, வாய் கொழுப்பு எடுத்து பேசக்கூடாது. என்ன கேண்டோம்? எதற்காக இப்படி மக்களை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறீங்க? இப்படி ஒரு ஓட்டு பிச்சை வாங்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்கு இருக்கலாமா? எவ்வளவு பெரிய பதவி மேதக ஆளுநர் பதவி என்பது, எத்தனை உதவிகளை செய்யலாம். அதை விட்டுவிட்டு மக்களை பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியில மேதக ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு.